அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணித ஆசிரியர் பிரசாந்த் இருக்கின்றேன். இன்று உங்களுக்கு தரம் 9 மாணவருக்கான சமன்பாடு தொடர்பான காணொளிகள் உங்களுக்காக இன்று ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளது. சமன்பாடுகள் தொடர்பான காணொலிகளில் முதலாவதாக எளிய சமன்பாடுகள் தொடர்பான காணொலி ஒன்றாகவும் ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான காணொலிகள் இன்னொன்றாகவும் உங்களுக்கு 2 காணொலிகளாக தரப்படுகின்றது. அந்த வகையில் முதலாவதாக எளிய சமன்பாடுகள் தொடர்பான காணொலியை இன்று ஆயத்தமாக பார்ப்போம். x ஆக 3 சமன் 8. இதை கவனிங்கள், இங்கு கூட்டல் 3. அப்ப x சமன் இங்க கூட்டல் என்றால் எதிரான செய்கை மறை. அப்ப 8 மறை 3. அப்ப x சமன் 5 என்னும் பெருமானம் பெறும். இது என்ன முதலாவதாக பார்க்க வேண்டிய விடயம். அடுத்த இரண்டாவது விடயம் கவனிங்கள், இதிலே இவ்வாறான சமன்பாட்டிலேயே ஒரு மாற்றமடைந்ததாக பைசய 5 சமன் 8 பை சமன் இங்க மறை 5 என்றால் மறையின் எதிரான செய்கை நேர். அப்ப சாக 5 பை சமன் 13. 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 13. சரி, அடுத்த வினாப்பம் இது பாருங்கக்கா. இரண்டு எக்ஸாமன் 10. எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணகம் பாருங்கோ, குணகம் 2. அப்ப 2ஆல் சுருக்கிறோம். நீங்க 10ஐயும் 2ஆல் சுருக்கிறேன். 2ஆல் சுருக்கினால் எக்ஸ் சமன் 5. அது பாருங்க, இங்க எக்ஸுக்கு முன்னுக்குள்ள 2. இங்க 3 இருந்தா 3ஆல் சுருக்குவோம், 4 இருந்தா 4ஆல் சுருக்குவோம். எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன குணகமோ, எக்ஸோ வையோ முன்னுக்கு என்ன குணகம் வந்தாலும் அதே இலக்கத்தால் சுருக்கினால் இதற்கு விட வரும். இருக்கும் விளங்கி இருக்கும் இந்த ஐடியாஸ். இதுல இருந்து சொட்டு மேம்பட்டதாக உங்களுக்கு வாரதை கவனிங்கோ. 3 பை சாய 1 சமன் 8. 3 பை மறை 1 சமன் 8. இப்ப 3 பை இலக்கத்தை அங்கள நடத்துவோம். இங்க மறை 1 அங்கள போய் நேர் 1ஆக மாறும். அப்ப 3 பை சமன் 9. இங்கேயும் 3ஆல் இங்கேயும் 3ஆல் சுருக்கும் போது பை சமன் 3. பை சமன் 3. இது 4வது வகையான கேள்வி. பார்ப்போம். அடுத்த 5வது வகையான கேள்வியான பார்ப்போம். 5வது வகையான கேள்வி 2 எக்ஸய 3 சமன் 9. 2 எக்ஸய 3 சமன் 10. பாருங்க, முதலாக 2 எக்ஸய 3 சமன் 10. 2 ஆசிருக்கும். கோவைக்கு முன்னுக்கு 2 இருக்கு, 2 ஆசிருக்கலாம். இங்கேயும் 2 ஆசிரிக்கினால் எக்ஸய 3 சமன் 5. இது நாங்கள் முதலாக படிச்சுட்டோம். இங்க மறை 3 இருந்தால் அங்கே நேர் 3ஆக மாறும். அப்ப எக்ஸ் சமன் 5 கூட்டல் 3. அப்ப எக்ஸ் சமன் 8. எக்ஸ் சமன் 8 என்று விட வரும். அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் P/4 சமன் 5. இந்த பாருங்க, இங்க வகுத்தலாக இருந்தா இங்க பெருக்கலாக மாறாதா, எல்லாத்தையும் 4ஆல் பெருக்கிறோம். இந்த 4 இங்க பெருக்கலாக மாறும். அப்ப P சமன் I4 20. 4 இங்க வகுத்தலாக இருக்கு, இங்க பெருக்கலாக மாறும். I4 20. P சமன் 20. சரி,
அடுத்த இன்னொரு விடியம் முதலே பாருங்கோ. முதலே சின்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. முதலே சின்ன சேஞ்ச் பார்த்தால் இந்த கேள்வி சய 1 சமன் 2 இப்படி கருவியாந்தால் பியின் கீழ் 4 சமன் 2 சக 1. பியின் கீழ் 4 சமன் இங்க 3 இங்க பிரித்தல இங்க வந்து பெருக்கலாக மாறும். பி சமன் 3 தர 4 முன்னாங்கு 12. பி சமன் 12 முன்னாங்கு 12. இதோட இருங்கோ. இதே சின்ன சேஞ்சில் கேள்வி ஒன்று இருக்கு. அந்த சேஞ்சில் கேள்வியும் பார்த்தா இந்த எளிய சமன்பாடுகளில் உள்ள ஆரம்ப வினாக்கள் ஓரளவு கண்டுகொள்ளலாம். 2/3 சய 1 சமன் 5. இங்க மறை 1 அப்ப 2/3. இது என்ன? இங்க 2 பெருக்கலா இருக்கு, வகுத்தாக இருக்கு. இங்க மறை 1 இங்க 5 நேர் 1. 2/3 2 பெருக்கப்படுது, 3 பிரித்தலாக இருக்கு. இங்க 5ஐயும் 1ஐயும் கூட்டினால் 6. அடுத்த வடிவமை பார்க்கலாம். 3 இங்க வகுத்தலா இருக்கு, இங்க பெருக்கலாக மாறினால் 2 சமன் 6 3 18. பைக்கு முன்னுக்குள்ள 10 அப்ப குணம் 7 10 வைக்கவும் 2 பிரிக்கணும். ஏன் பையின் தான் கேள்வியா கேட்டிருக்கு. பை சமன் 9. பை சமன் 9. அப்ப நாங்க இதுல இருங்கோ எளிய சமன்பாடுகள் 5 அல்லது 6 வகையான வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த 6 வகையான வினாக்கள் தான் பெரும்பாலும் எங்களுக்கு வார வினாக்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது சமன்பாடுகள்ல உள்ள குறியீடுகள். சமன்பாட்டான குறியீடுகளை பார்க்க போறோம். சமன்பாட்டான குறியீடுகளை முதலாவது குறியீடு பார்ப்போம் நாங்கள். அதுல மொத்தமாக 3 குறியீடு இருக்கு. இந்த 3 குறியீடு மாதிரி தெரியணும். முதலாவது குறியீடு இப்படி வர குறியீடு எளிய அடைப்புக்குறி. அடுத்த வாப்பம் இப்படி வர்றது சங்கிலி அடைப்புக்குறி. இப்படி வர்றது இரட்டை அடைப்புக்குறி. இது எளிய அடைப்புக்குறி, இது சங்கிலி அடைப்புக்குறி, இது இரட்டை அடைப்புக்குறி. அப்ப இப்ப நாங்க செய்யப்படுறது இல்லையா என்ன? இந்த அடைப்புக்குறிகளோடான கணித செய்கை சுருக்கல். அடைப்புக்குறிகள் ஊடான கணித செய்கை சுருக்கல். முதலாவது பாருங்க. எப்பவும் சுகமான வினாவில் இருந்து போனால் எங்களுக்கு எப்பவுமே நல்ல ஞாபகம் இருக்கும். பார்ப்போம். 3 x சக 1 சக 2 3 x சக 1 சக 2 சமன் 14. முதலாவது படிமுறை கணிப்போம். இங்க கூட்டல் 2 3ஓட x சகோட கோவை பெருக்கப்படுது. இங்க கூட்டல் 2 சமன் 14. 3 x சக 1 சமன் இங்க வருங்கோல் 14 சாய 2. 3 x சக 1 இங்க 14 2 போனால் 12. இங்க கோவைக்கு முன்னுக்குள்ள கோவையாக்க 3 இங்கேயும் 3 இருக்கும் போது x சக 1 சமன் 4. இங்க நேர் 1 அங்கே போய் மறை 1ஆக மாறும். மறை 1ஆக மாறினால் பாருங்கள் x சமன் 1 இங்க வந்து கழிவடும்.
அப்போ 4லேருந்து 1 போனால் எக்ஸ் சமன் 3. எக்ஸ் சமன் 3. நார்மலாக நாங்கள் செய்கிற பேசிக்கான எளிய சமன்பாட்டு வினாக்கள். ரெண்டாவது எளிய சமன்பாட்டு வினாக்களை பார்ப்போம். பாருங்க எல்லாரும் மறுபடியும் 3x(1) கூட்டல் 2 சமன் 14. இங்க 2 கூட்டலாக இருக்கு. அகங்களோனால் மறை 2 மாறும். சக 2 இங்க மறை 2 மாறும். கழிச்சால் 12. இங்க கோவைக்கு முன்னுக்குள்ள கொண்டாந்து பாருங்க 3. அப்ப 2 பக்கம் 3ஆல சுருக்குகின்றேன். ஏன் எக்ஸை என்ற குணம் தேவை. எக்ஸ் ஆக 1 சமன் இங்க 3ஆல் சுருக்காமல் வாரோட 4. அப்ப எக்ஸ் சமன் இங்க சக 1 வந்து இங்க மறை 1ஆக மாறும். அப்ப எக்ஸ் சமன் 3. இந்த படிமுறைகளை அப்படியே கவனிங்கோ. முதலாளி முறை கழித்தலாக மாத்திரன். கழித்தலாக மாற்றும் போது இங்க 12 கிடைக்கின்றது. இந்த 12 கிடைக்கிறது என்று பாருங்கள். 12 கிடைக்கின்றது. இங்க முன்னுக்கு 3 கிடையால் 2 புறமும் 3ஆல வகுக்கின்றேன். 2 புறம் 3ஆல வகுத்தால் இங்க 3 இல்லாமல் போகும். விடை 1. இங்க 4. அவை எக்ஸ் ஆக 1 சமன் 4. எக்ஸ் சமன் 3. அடுத்த வினா இதே போல சற்று மேம்பட்ட வினாவாக இருக்கும். அவ்வினாவை மறுமுறை பார்ப்போம். 5 3 எக்ஸ் கூட்டல் 3 சக 2 எக்ஸ் கழித்தல் 4 சமன் 30. இந்த கேள்வியை நாங்கள் செய்கிறோம். பார்ப்போம். இந்த கோர்ஸ் செய்யணும்னா முன்னுக்கு பாருங்க 5 இலக்கம் இருக்கு. முதல்ல இல்லாமல் செய்கிற முறை பார்ப்போம். 5 3 எக்ஸ் ஆக 3 சக 2 எக்ஸ் கழித்தல் 4 சமன் 30. இந்த கோவைக்கு வெளியளவு இலக்கம் 5. 2 புறமும் 5ஆல வகுக்கின்றேன். இந்த 5 இல்லாம போனால் இங்க 3ஆல் எக்ஸை பிரிக்கினால் 3x 3 9 சக 2ஆல் எக்ஸை பிரிக்கினால் 2x 4 8. இங்க நேர் இங்க மறை 8 சமன் இங்க 30 சுருக்கினால் 6 முறை. இனி பார்ப்போம். 3x 2x இங்கே நேர் ஒரே குறி என்றால் கூட்டுப்படும். அதே குறி வரும். கூட்டினால் உங்களுக்கு 5x. இங்க நேர் 9 மறை 8. அப்ப நேர் 1 சமன் 6. இங்க நேர் 1ஆக உள்ளாங்க மறை 1ஆக மாறும். அப்ப 5x சமன் 1 கழிச்சால் 5. அப்ப எக்ஸ் சமன் உங்களுக்கு வார விடை 1. எக்ஸ் சமன் 1 என்ற விடை உங்களுக்கு பெறப்படும். இந்த கேள்வி செய்ய முறைக்கான முதலாவது படிமுறையாக இந்த கோவைக்கு முன்னுக்கு 5 என்ற இலக்கத்தால 5 இலக்கம் 5ஆல சுருக்கிறேன். 5ஆலே சுருக்கும் போதாருங்கள் இந்த அடைப்புகள் இல்லாமல் 3ஆல் எக்ஸ் வைக்கலாம். 3x 3 9 கூட்டல் 2ஆல் எக்ஸை பெருக்கினால் 2x 4 8. இங்க என்ன நேர் மறை 8. 3xஐயும் 2xஐயும் கூட்டினால் 5x. இங்க நேர் 9 மறை 8. திசை கொண்டங்களை படிச்சிருப்பீங்கள். 2 வெவ்வேறு குறிகளை கொண்ட கூட்டப்படும் போது வித்தியாசம் பார்க்கணும். 9க்கும் 8க்கும் வித்தியாசம் 1. அதுல 9 தான் மிகப்பெரிய இலக்கம். அதுக்கு முன்னுக்குள்ள குறி நேர் 1. இங்க நேர்குறி வரும். இங்க 9க்கு முன்னுக்கு மறைக்குறி வந்தால் இங்க மறைக்குறி போட்டிருப்பீங்கள். இனி அடுத்த பாருங்க 5x சமன்
இங்க கூட்டல் ஒன்றாக உள்ளது அங்கே கழித்தல் ஒன்றாக மாறும். 6லிருந்து 1ஐ கழிக்கும் போது உங்களுக்கு 5 என்ற விடை ஏற்படும். அப்போ 5x சமன் 5. சிம்பிள் கேள்வி. இப்போ இப்படி 5 மாங்காய் 5 ரூபாய் என்றால் ஒரு மாங்காய் எத்தனை ரூபாய்? 1 ரூபாய். அதே போல இங்கேயும் 5x சமன் 5. அப்போ x சமன் 1 என்று விடை பெறப்படும். சரி, இந்த கேள்வி சாலருக்கும் விளங்கி இருக்கும். கவலை பார்க்கலாம் நீங்களும். அடைப்புக்குறிகளுடான சமன்பாடுகள்ல 2 வினாக்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அதே போன்று 3வது வகை வினாக்களும் அதே போன்றுதான் ஒரு சிறு மாறுபட்ட மாறுதலுடனான வினாக்களை பார்க்கின்றோம். பாருங்கள், 3 2x ஆக 3x ஆய 1 அடைப்புக்குறி சமன் 46. படியாக கவனிங்கள். நாங்கள் 3 அடைப்புக்குறி 3 அடைப்புக்குறி 2x ஆக 3x ஆய 1 3x ஆய 1 சாக 4 சமன் 46. சாக 4 சமன் 46. சரி, இங்க என்ன மாறுதல் வந்துக்கிட்டா முதலாவது இங்க இந்த மாறுதலை கவனிங்க. இங்க என்ன இவ்வளவு படிமுறை மாறவில்லை. இங்க வருங்க கூட்டல் 4. ஏற்கனவே செய்த கேள்வி போல இங்க ஒரு சின்ன வித்தியாசம். கூட்டல் 4 என்ற செயலை கூடுதலாக இணைந்துள்ளது. இந்த கூட்டல் 4 என்று இணைந்து முதலாவது படிமுறை நான் செய்ய வேண்டியது 3 10x சாக 3x ஆய 1 சமன் இந்த 46. இங்க கூட்டல் கழித்தல் 4 என்ற முதலாவது செய்கை கட்டாயம் அவசியம். 3 அடைப்பு கீழுக்கு நீக்குவோம். பாருங்க, இப்ப 10x 3ஆல x பெருக்கினா உங்களுக்கு 3x சாய 1 3. இங்க நேர் இங்க மறை. அப்ப மறை குறி வரும் 3 சமன் 42. இங்க இதை பாருங்க, கோவைக்கு வழியா 3 இருக்கு. 3ஆல சுருக்கலாம். இங்க 3ஆல சுருக்கி அந்த 3 இந்த 3 இல்லாம போகும். இங்க 10x 3x கூற்றும் போது 5x சாய 3 சமன் இந்த 42ஐ 3ஆல சுருக்க வேண்டும். 42ஐ 3ஆல சுருக்கும் உங்களுக்கு என்ன பெருமானம் பெறும்? 42ஐ 3ஆல சுருக்கணும். சுருக்கும் பாருங்க 14. இங்க மறை 3 அங்கே போய் நேர் 3ஆக மாறும். 5x சமன் 14 சக 3. 5x சமன் 14 சக 3ஆக மாறும்போது 5x சமன் 17. இதுல இந்த x இன் தீர்வு என்ன இருக்கும் சொல்லுங்க. x சமன் 17 கீழ் 5. இதுல விடைகள் பெரும்பாலும் தசம எண்ணையும் பெறலாம், முழு எண்ணையும் உங்களுக்கு பெறலாம். அப்ப x சமன் 17 கீழ் 5. இப்ப 3 வினாக்கள் பார்க்கப்பட்டாச்சு. அடுத்து 4வது வினாக்களும் இதே போல என்ன சின்ன மாற்றத்துடனான வினாக்களாக இருக்கும். அந்த 4 வினாக்களை நாங்கள் பார்க்கும் பட்சத்தில் 4வது வினாவாக நாங்கள் பார்க்கிறது இந்த வினா விட்டு அடுத்த 4வது வினா இதே போன்று சின்ன மாற்றத்துடனான வினாக்களாக அமையும். சரி பாருங்கள், இப்ப அதுல மொத்தமாக 3 வினாக்கள் பார்த்துட்டோம். இந்த 3 வினாக்களும் இயன்றளவு வடிவாக மறுபடியும் திரும்ப திரும்ப செய்து பார்க்கும் போது உங்களுக்கு என்ன இயன்றளவு பிராக்டிஸா இருக்கும். இப்ப 4வது வினாவை கவனிங்க. x ஆக
2x ஆக 3x ஆய 1 சமன் 16. இந்த வினாவை நாம் பார்க்கும்போது நீங்கள் இங்க இதுல உள்ள இப்படி பார்க்கும்போது இங்க இருங்க உள்ள பிரச்சனை இங்க x முன்னுக்கு ஏற்கனவே இருக்கு அப்படி புக்கு நிற்குவாம் சாக 2 இங்க 2x 3 ஆல் x ஐ பெருக்கினால் 3x சாய 3 சமன் 16. x ஆக 2 3x 5x கூட்டினா உங்களுக்கு 5x ஆய 3 சமன் 16. இப்ப வரைக்கும் பெருக்கும் போது பாருங்கள் x ஆக 10x ஆய 6 சமன் 16. இங்க கூட்டும் போது உங்களுக்கு 11x சமன் 6 கூட்டும் போது 22. 11x பெருமா 22 அது 12 சுருக்கும் போது பாருங்கள் எங்களுக்கு x சமன் 11. சரி x சமன் பாருங்கள் 11 2 22 x சமன் 11 22. அப்ப உங்களுக்கு விடையாக x சமன் 2 பெறப்படும். அப்ப இந்த வினாக்கள் எங்களுக்கு வழியாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த வினாக்களுக்கு அடுத்ததாக இந்த எளிய சமன்பாடுகள்ல வினாக்கள் அதிகம் உள்ளது. இதை நீங்க செய்து பார்க்கணும். முதலாவது இந்த வினாக்கள் அதிகமாக உங்களுக்கு எக்ஸாம்ல வார கேள்விகளா இருக்கும் இந்த 4 வினாக்களும். அடுத்த வினாவின் மிகவும் சோமா வினா பின்னங்களை கொண்ட வினாக்கள். பின்னங்களை கொண்ட வினாக்கள் என்னும்போது நீங்கள் பின்னம் 2 x ஆக 3 4 சமன் 5. இப்ப பின்னங்களை கொண்டமைந்த வினாக்கள்ல முதலாவது பார்க்க வேண்டிய விடயங்கள் இந்த பின்னத்தில் இங்க 4 வகுத்தலாக இருக்கு. x ஆக 3 4ஆல வகுக்கப்படுகின்றது. x ஆக 3 5 இங்க வகுத்தல் இங்கால வந்தால் பெருக்கலாக மாறும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டலுக்கு எதிரான செய்கை கழித்தல், பெருக்கலுக்கு எதிரான செய்கை வகுத்தல். x கூட்டல் 3 சமன் 5 4 பெருக்கும் போது 20. x சமன் 20. இங்க கூட்டல் 3 அங்கே போய் கழித்தல் 3. x சமன் 20 3 கழிக்கும் போது பெருமானம் 17. மறுபடியும் கவனிப்போம். பாருங்கள் திரும்பவும் 4 இங்க வகுத்தலாக இருக்கு, இங்க பெருக்கலாக மாறினால் 4 20. இங்க 3 x ஆக 3 சமன் 20. 3 கூட்டலாக இருக்கு, அங்கால போகும்போது கூட்டலுக்கு எதிரான செய்கை கழித்தல். 20 3 கழிக்கும் போது x சமன் 17. உதய வினாவையே சின்ன ஒரு மாற்றம் செய்து வரும்போது வினாவின் வகை மாறிவிடும். பாருங்கள், இந்த x குணகத்தை மட்டும் மாத்திரன் 3x ஆக 2 சமன் 5. இந்த x குணகத்தில் முன்னுக்கு பார்த்த x குணகம் 1 உள்ளது. இங்க பாருங்கள் x குணகம் 3. முதலாவது வகை பார்ப்போம். இங்க 2 பிரித்தலாக இருக்கு. வளமையாக நாங்கள் செய்வது பொழுது தான் 3x ஆக 1 சமன் இங்க 2 உங்களுக்கு வகுத்தல் இங்க I 2 3x ஆக 1 I 2 10. இங்க கூட்டல் 1 அங்கால போய் உங்களுக்கு மாற வேண்டியது கழித்தல். அந்த படிமுறை கவனிங்கோ. 10 கழித்தல் 1 3x சமன் 10ல இருந்து இப்போ 1 நீக்க போறீங்கள். 10ல இருந்து நீக்கும் போது வார வருமானம்
9. 3x சமன் 9. இங்கேயும் 3ஆல் சுருக்கணும், இங்கேயும் 3ஆல் சுருக்கணும். அப்போ x சமன் எங்களுக்கு பெருமானம் 3 என்று வரும். பாருங்க திரும்பவும் இங்க 2 வகுத்தல் இங்க பெருக்கலாக மாறும், பிரித்தலால் I 2 10. இங்க கூட்டல் ஒன்றாவது இங்க கழித்தல் ஒன்றாக மாறும். கழித்தல் ஒன்றாக மாறினால் 9. 3x சமன் 9. அப்ப x சமன் இந்த 3ஆல் சுருக்கும் போது x சமன் 3 என்ற விடை கிடைக்கப்படும். இது 2வது வகையான வினாக்கள். அடுத்த 3வது வகையான வினாக்கள் பின்னங்கள்ல ஒரு 4 வகையான வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும். முதல் 2 வகை வினாக்கள் பார்த்துட்டோம் பாருங்கள். x இன் குணகம் 1 உள்ளது. x இன் குணகம் 1 விட 2 3 இந்த இலக்கத்தில் 1 விட அதிகமான குணகம் பார்த்துட்டோம். அடுத்த x இன் குணகம் பின்ன பாருங்கள். 1/3 2x/5 மறை 1 சமன் 1. இங்க 3 வகுத்தலாக உள்ளது, இங்க வந்து பெருக்கலாக மாறும். அப்ப 2x/5 மறை 1 ஓர் 3 3. இங்க மறை 1 அங்களால் நேர் ஒன்றாக மாறும். 2x/5 சமன் 4. 5 இங்க வகுத்தல் 2x சமன் I4 20. 2x சமன் 20 என்னும் போது 2ஆல் சுருக்கி விட்டால் x சமன் 10. இங்க பின்னமா 1/3 வந்தா ஒரு பின்னக்கோவைக்கு 1/3 வரும்போது 3 இங்க வகுத்தல் 1உடன் பெருக்கப்படும். பெருக்கலா இங்க மறை 1 இங்க வந்தால் நேர் ஒன்றாக மாறும். 3ஐயும் 1ஐயும் கூட்டும் போது பெருமானம் 4 என பெறப்படும். 2x/5 சமன் 4. இதே படித்து விட்டோம். முன்னுக்கு 5 இங்க வகுத்தலாக இருக்கு, இங்க பெருக்கலாக மாறும். I4 20. 2x சமன் 20. அப்ப சமணத்தை 2ஆல் சுருக்கும் போது x சமன் 10 என விடை பெறப்படும். x சமன் 10 என விடை பெறப்படும். சரி, அடுத்த வினாவாக வருங்கள். 4 3x/4 3 சமன் 12. முதலாவது பின்னங்கள் இங்க பாருங்க முழுவன். இங்க 4 இங்க வந்து 3x/4 மறை 3 சமன் இந்த 12 பெருக்கலாக உள்ளபடியால் இங்க வகுத்தலாக மாறும். 3x/4 மறை 3 சமன் இந்த 12ஐ 4ஆல் சுருக்கும் போது பெருமானம் 3. இங்க மறை 3ஆக உள்ளது, இங்க வந்து நேர் 3ஆக மாறும். அப்ப நீங்க சொல்லுவீங்க 3x/4 சமன் இங்க 3ஐ கூட்டினால் 3 3 6. இங்க 4 6 4 24. 3x சமன் 24 என பெறப்படும். இப்ப 3x சமன் 24 எனும் போது x சமன் இதை 3ஆல் சுருக்கும் போது x சமன் 8 என்ற விடை பெறப்படும். சரி பிள்ளைகளே, அடுத்த வகுப்பில் நாங்கள் ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான வினாக்களை பார்ப்போம். இன்றைய வினாவை இனிதான் நிறைவு செய்து கொண்டு உங்கள்